சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் செய்ய முடியாது சார். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுபடி தான் நாங்க நடந்துக்க முடியும். நீங்க கேட்டதுக்காக நான் எந்த டீட்டெயிலும் தர முடியாது சார். சிஸ்டர், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா காணாமல் போன என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நீங்க அப்போ போலீஸோட வாங்க சார். அப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பதில் சொல்லும். இப்போ நீங்க இடத்த காலி பண்ணுங்க சார். சார், நீங்களே பேசுங்க. சிஸ்டர், ஐம் இன்ஸ்பெக்டர் சரவணவேல், S2 போலீஸ் ஸ்டேஷன். இப்போ சொல்லுவீங்கல்ல? இந்த ஆளும் போலீஸ் அது இதுன்னு உதார விடுறான். நாம எதையும் இவங்க கிட்ட உளறி கொட்டிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன சிஸ்டர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்கீங்க. இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிற நர்ஸை பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்றீங்களா இல்லையா? சார் நீங்க எதுவா இருந்தாலும் சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க சார். என்ன ஆளை விடுங்க. கார்த்திக், இனிமே அந்த நர்ஸ் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமே எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட ஒரு பதிலும் வராது. இந்த பிரச்சனை நான் வேற விதமா டீல் பண்றேன். என்ன சார் பண்ண போறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். இந்த ரவுடி குரூப் நம்மள தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில மாட்டினா நம்ம கதை முடிஞ்சுது. இவங்கள நான் ஏமாத்திட்டேங்கிற வெறியில இருப்பாங்க. இப்ப நம்ம இவங்க கண்ணில் மாட்டக்கூடாது, மறைஞ்சிருப்போம். டேய், என்ன பண்றது? அந்த நர்ஸை எங்கேயுமே காண்படா. வீட்டை விட்டு வெளியே வரலையா? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அந்த கீதாவுக்கு தேவையானதை வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துதானே ஆகணும். பொறுமையா தேடுனா எங்கேயாவது மாட்டுவானே. நானும் அந்த நம்பிக்கையில் தான்டா இருக்கேன். கிடைக்கலையாடா? தேடுவானே, கண்டிப்பா கிடைப்பா. டேய், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கமா தன்னை வேலைக்கு ஆகாது. ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியலாம். டேய், இந்த பக்கம் போட. சரிண்ணே. இந்த பக்கம் போட. நீ அப்படி போட. என்ன இவனுங்க போக மாட்டேங்கிறாங்க? நம்ம இங்கே இருந்தா மாட்டிப்போமே. நம்ம நைஸா போயிட வேண்டியதுதான். ஏய், ஏய், நில்லு, ஓடாத. ஏய், இல்ல. ஏய், நில்லு. ஓடாத, நில்லு. ஏய், நில்லு. ஏண்டி, என்ன தெனாவிட்டு இருந்தா அந்த கீதாவை வண்டியில ஏத்தாம யாரோ ஒரு கோமாளியை வண்டியில ஏத்தி எங்களும் முட்டாளாக்குவ. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. எங்கடி அந்த கீதா? உன் பாதுகாப்புல தானே இருக்கா? சொல்லு. அது வந்து ஏய் 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 ஏய், ஏதாவது போய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காத. இனி ஏமாற மாட்டோம். இனி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். உண்மையை சொல்லு. எங்க இருக்கா கீதா? எனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க. வா, என்ன விடு. ஆடி வா, விசாரிக்கிறா. என்னாச்சு சார்? கார்த்தி, இதுல இன்னைக்கு டியூட்டிக்கு வந்த நர்ஸுங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கு. இது எப்படி சார் கலெக்ட் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, நேரா ஹாஸ்பிட்டல் டீனை போய் பார்த்து விஷயத்த சொல்லி இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்தேன். சார், இதுல 4 பேரோட அட்ரஸ் தான் இருக்கு. இன்னைக்கு டியூட்டிக்கு எத்தனை பேர் சார் வந்திருக்காங்க? அதாவது கார்த்தி, டோட்டலா 12 பேர் வந்திருக்காங்க. அதுல 8 நர்ஸ் டியூட்டியில் இருக்காங்க. பேலன்ஸ் 4 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 8 பேர் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை.
பேலன்ஸ் 4 பேர் அட்ரஸுக்கு போய் விசாரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க போலாம். ஏய், என்ன விடு. வாடி. Please, என்னை விட்டுரு. தெருவுல ரொம்ப துள்ளி எனக்கு தெரியாது. வா வா எனக்கு தெரியாது, என்ன விடு. வாடி. ஏய், சொல்ல புரியா இல்லையா? கழுத்து நெரிச்சிடும். கபார், நான் அவசியமா அவளுக்காக நீ உயிரை விட்டுறாத. எங்க மறைச்சு வச்சிருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கீதா இல்ல, தீபா. நீங்க கீதான்னு நினைச்சுக்கிட்டு தீபாவை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கிறத மட்டும் நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அவங்க தீபா தான், கீதா இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏய், இங்க பாரு, நீ சாக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. சொல்லி தொலை. இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன பண்றது? ஏய், சொல்ல புரியாத கழுத்து நெரிச்சு கொன்னுடவா. இல்ல, நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றேன். எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்றேன். அந்த தீபா இல்ல, அந்த கீதா வந்து அது. ஏய், இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்லிடுறேன். சொல்றேன். அது ஏய், ஏய், ஏய். ஏய், அவளை புடிங்கடா. என்னாச்சுண்ணே? அண்ணே ஏய், நம்ம தேடிட்டு வந்த பின்ன ஊசியில குத்திட்டு ஓடுறா. போடா, போய் புடிங்கடா. போங்கடா. போடா. டேய் நீ இந்த பக்கம் போ. டேய் நீ அந்த பக்கம் போடா. டேய் எங்க தேடி அவளை காணண்டா. ஆமா, எங்கேயும் இல்ல. சொல்லுவோம். ஆ, டேய், என்னடா நீங்க மட்டும் வரீங்க? அவன் எங்கடா? இல்லண்ணே, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோண்ணே, எங்கேயுமே இல்லண்ணே. எஸ்கேப் ஆயிட்டானே. இத்தனை ஆம்பளை பசங்க போய் ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க முடியலன்னு வரீங்க. வெக்கமில்ல உங்களுக்கு? தூ. ஊசி கால்ல குத்திட்டா. ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போன. ஏறிடா. போடா. அண்ணே ஏறிடா. வாங்க, ஏறுங்கண்ணே. ஏய், செக் போ. ஏய், போடா, நான் பாத்துக்கிறேன். போடா. அப்பா, எப்படியும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிஸ்டர், என் பேர் கார்த்தி. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்னோட ஒய்ஃப் ஒரு ஆக்சிடெண்ட்ல மலையில இருந்து கீழே விழுந்து காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லேடி ஜிஹெச்ல அவங்கள ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்கள யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியுமா? சாரி சார், இன்னைக்கு டியூட்டிக்கு போகல, எனக்கு தெரியாது. சரிங்க, தேங்க்யூ. சரிங்க சார். கார்த்தி, 3 நர்ஸை விசாரிச்சு பார்த்துட்டோம். அவங்க 3 பேருமே இன்னைக்கு டியூட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருத்தவங்க தான் பாக்கி இருக்காங்க. அவங்களும் டியூட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டா நாம இனிமே இந்த ஆங்கிள் விசாரிக்க தேவையில்லை. சார், அந்த 4வது நர்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க பேர் என்ன சார்? அவங்க பேர் சக்தி. ஆள பக்கத்தில் குடியிருக்காங்க. அவங்ககிட்ட போய் விசாரிச்சிடலாமே சார்? ம், வாங்க போலாம். எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா தீபா மேடத்தை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சேர்க்கணுமே, என்ன பண்ணலாம்? கதவு தட்டுறது யாரா இருக்கும்?
ஒருவேளை அந்த துங்காவா இருக்குமோ? நம்ம ஊசி போட்டு எஸ்கேப் ஆகி வந்ததுனால இன்னும் கோபமாகி பழி வாங்க வந்திருப்பானோ? யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் பேர் சக்தியா? ஆமா நீங்கள் ஜிஹெச்சில் தானே நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க? ஆமா சார். இவங்க என்ன பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க அந்த துங்காவோட ஆளுங்களா இருப்பாங்களோ? எதுக்கும் நம்ம இவங்க கிட்ட ஜாக்கிரதையாவே பேசணும். என்ன எதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், சொல்லுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் காலையில் இவங்களை சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் பண்ணாங்களா? இவங்களை யாராவது டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? கேக்குறாருல, சொல்லுமா. இல்ல சார், நான் இன்னைக்கு டியூட்டிக்கே போகல சார். இவங்களையும் பார்க்கல சார். சரி, நீங்கள் இன்னைக்கு டியூட்டிக்கு போகலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஃபீவரிஷா இருந்துச்சு, அதான் லீவு போட்டு வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு சார் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் டியூட்டிக்கே போகலன்ட்டீங்களே, இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுல எந்த யூஸும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சார். கடைசியாக இந்த நர்ஸ் கிட்டேயாவது எதனா யூஸ்ஃபுல்லாக தகவல் கிடைக்கும்னு நினச்சேன். எதுவுமே கிடைக்கலையே சார். தீபாவை யார் எதுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னே புரியல. இதுக்கு மேலே எப்படி தேர்றதுன்னே தெரியலையே சார். கார்த்தி, நானும் நம்பிக்கையாக தான் இருந்தேன். பட் இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க மனசை தளர விடாதீங்க. உங்க நம்பிக்கை தான் தீபாவை திரும்ப உயிரோட கொண்டு வந்துச்சு. இப்பவும் அதே நம்பிக்கையோட இருங்க. தீபாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்கு சார். ஆனால் இவ்வளோ தூரம் தேடி வந்தோம், அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. கார்த்தி, கவலைப்படாம நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி பண்ணி தீபா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றேன். அதோட அந்த துங்கா மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு உங்களுக்கு நல்ல தகவல் சொல்றேன். சரிங்க சார், நீங்கள் வாங்க, நான் உங்களை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே கார்த்தி, வாங்க. தீபா மேடத்தை தேடிட்டு வந்தது யாருன்னு தெரியல. துங்கா ஆளுங்களா இருப்பாங்களோன்னு நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம். அது உண்மையா இருக்குமான்னு கூட தெரியல. எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க வசந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லு சக்தி, தீபாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கண்டிஷன் ஸ்டேபிளா தான் இருக்கு. 2 பேர் இப்ப வீட்டுக்கு வந்து தீபா மேடத்தை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அநேகமா அவங்க துங்காவோட ஆளுங்களா தான் இருப்பாங்கன்னு தோணுது. இங்கேயும் 2 பேர் வந்து தீபாவை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அவங்களும் துங்காவோட ஆளுங்களா தான் இருப்பாங்கன்னு தீபாவை பத்தி எதுவும் சொல்லாம அனுப்பி விட்டேன். நானும் அதனாலதான் தீபா மேடத்தை பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுன்னு போய் சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க கீதான்னு நினைச்சுக்கிட்டு தீபா விட மாட்டாங்க போல இருக்கே. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? தீபா மேடத்துக்காக சில மெடிசன்ஸ் வாங்க ஃபார்மசி வரைக்கும் போயிருந்தேன். மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த துங்கா கண்ணுல மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவன் என்ன கார்னர் பண்ணி புடிச்சு இழுத்துட்டு காருக்கு கொண்டு போயிட்டான். அப்புறம் அவன் மேல ஊசி எடுத்து குத்திட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நல்ல வேளை தப்பிச்ச, இல்லனா தீபாவை அவன் தூக்கிட்டு போயிருப்பான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவங்கள பாதுகாக்கிறதுன்னு தெரியல. சீக்கிரமே அவங்க ஹஸ்பண்டையோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களையோ கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்.
ஆமா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்தாங்களே ஒரு லேடி, அவங்க யாரு என்னன்னு லெஜர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா? ஒரு நிமிஷம் இரு, நான் பார்த்து சொல்றேன். ஓகே. சக்தி, ஆ, தீபாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்க பேரு கற்பகம். இங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. ஓ சரி, அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லையே. சரி, அவங்க அட்ரஸ் ஆவது ஏதாவது இருக்கா? இல்ல அதுவும் இல்லையா? அட்ரஸ் இருக்கு. சரி, அத சொல்லு. சரி வசந்தி, நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி. இந்த அட்ரஸுக்கு போய் அந்த லேடியை விசாரிச்சு பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் ஏதாவது கிடைக்கலாம். அதை வச்சு தீபா மேடத்தை அவங்க வீட்டில் ஒப்படைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ, ஓம் சர்வாண்யை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் கௌரியை நமஹ, ஓம் பாராக்கியை நமஹ, ஓம் கமலப்பிரியாயை நமஹ. கடவுளே, தீபா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்கே இருந்தாலும் சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே கார்த்தி. வா முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் முருகா. அம்மா, ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு சொன்னியே, அது கிடைச்சிருச்சா? பரவாயில்லையே, இன்னுமா நீ அதை ஞாபகம் வச்சிருக்க? கார்த்தி, ஸ்கூல்ல கூட டீச்சர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது அப்படியே மனப்பாடமா சொல்லுவேன். அவ்வளோ ஞாபக சக்தி எனக்கு. பெரிய ஆள் தான் முருகா நீ. கார்த்தி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேள்வி? அதான் தொலைஞ்சு போன பொருள் கிடைச்சதான்னு கேட்டல, அதுக்கு பதில் சொல்லு. ஓ அதுவா? கிடைச்ச மாதிரி தான். நான் தான் அன்னைக்கே கிடைச்சிருன்னு சொன்னல, பாத்தியா கார்த்தி? கார்த்தி, நான் உன்னை திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் வீட்டுக்கே போயிருக்க முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தோசைலாம் வாங்கி கொடுத்தியே, அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை கார்த்தி. இதில் என்ன இருக்கு முருகா? சரி, நீ மட்டும் என்ன தனியாகவே இருக்க? உன் அப்பா அம்மா திரும்ப உன்னை விட்டு போயிட்டாங்களா? இல்லை கார்த்தி, அவங்களும் என் கூட வந்து சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு வேலையாக போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஓ சரி, அவங்க வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வேணா அது வரைக்கும் கூட இருக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி, நான் தனியாகவே இருந்துக்குவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா அம்மா வந்துடுவாங்க. அவங்க கூட நான் ஊருக்கு போயிடுவேன். கார்த்தி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, இனிமே அடிக்கடி மீட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே கார்த்தி, நீ வேணா கிளம்பு. இல்லை, உங்கள் அப்பா அம்மா வரட்டும், அது வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். வா. சரி கார்த்தி. இப்படி உட்கார். அப்புறம் கார்த்தி, வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு முருகா. வாங்க சார், தீபா கிடைச்சிட்டாங்களா? என்ன சார், தாலி இது யாரோடது? தீபாவோட தாலிங்க. தீபாவோட தாலியா? அப்போ அவங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? தீபாக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்காங்க. அப்பா, இப்பதான் சார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. போலீஸ்ல இருந்து நான் உள்பட யாருக்குமே தீபா உயிரோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். ஆனா நீங்க மட்டும் நம்பிக்கை இழக்காம தீபா உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அதோட அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற காதல்னாலதான் உண்மையிலேயே அவங்களுக்கு எதுவுமே ஆகாம உயிரோட இருக்காங்க. உங்க நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு சார். தீபாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆனா அவங்க இல்லாம நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே. தீபா உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் தெரியல.
என்ன சார் சொல்றீங்க? தீபா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியலையா? ஆமாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தீபா அங்கேருந்து யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அவங்க எதுக்கு தீபாவை கூட்டிகிட்டு போகணும்? இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னே புரியல. அது யார் என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சார். எனக்கே அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளுங்க சார். துங்கான்றது யாரு?